सूत्रम 30 व्याधिस्त्यान संशय प्रमादालस्याविरधि प्रांतिम दर्शनालब्ध भूमि खत्वाना वस्तित्वानि सिद्ध विषयबा ते अंतरायाः நோய் மனசோர்வு சந்தேகம் ஊக்கமின்மை சோம்பல் புலனின்பங்களின் பற்று மதிமயக்கம் மனம் குவையாதிருத்தல் பெற்ற நிலையிலிருந்து வழுவுதல் இவை தடைகள். நோய் வாழ்வென்னும் கடலில் பயணம் செய்ய உடல் என்னும் படகு வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால் தான் போகமும் சாத்தியம் யோகமும் சாத்தியம். உடலுக்கு வரும் நோய் மனதையும் பாதிக்கும். நோய் மந்த புத்தியை தந்துவிடும். அதனால் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். மனச்சோர்வு மனம் சோர்ந்தவரால் உயர்ந்த நோக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவோ அந்நோக்கத்தை அடையவோ முடிவதில்லை. அவர் கீழான எண்ணம் கேவலமான செயல் கீழ்மக்கள் தொடர்பு இவற்றால் அழுந்தப்பட்டு ஒருபோதும் உயர முடியாமல் போகிறது. சோர்ந்தவர்க்கு யோக பயிற்சியில் ஊக்கம் இருக்காது. ஊக்கம் இல்லாதவரிடம் ஆன்மா சாதனைக்கு வேண்டிய உறுதியை ஆற்றலை எப்படி எதிர்பார்க்க முடியும்? சந்தேகம் ஒரு நோய். அது இருந்தாலே அமைதி குறைவுதான். சாதகனுக்கு மனதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிறவனுடைய எண்ணங்கள் விபரீதமானவை. ஆன்ம சாதனையில் சந்தேகம் ஒரு பெரிய தடை. சந்தேகப்படுகிறவனால் சாஸ்திரங்களை நம்ப முடியாது. அவற்றை கற்பிக்கும் குருவையும் நம்ப முடியாது. சந்தேகப்படுகிறவனுக்கு எல்லாம் உடனே தெரிந்தாக வேண்டும், உடனே நடந்தாக வேண்டும். அவன் எதிர்பார்த்தபடி கிடைக்காவிட்டால் தான் முயன்றது வீண் என்று முடிவு கட்டிவிடுகிறான். தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகிவிடுகிறான். புலனின்பங்களில் பற்று விஷயானுபவங்களில் உள்ள குறைகளை மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். சுகங்கள் நிலையானவை அல்ல, நிழலானவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றை வெறுக்க வேண்டும். மதிமயங்கினால் எது சரியானதோ அது தவறாகவும் எது தவறானதோ அது சரியாகவும் படும். உருவெளி தோற்றம் உண்மை காட்சியாய் தெரியும். சின்ன சின்ன அனுபவங்களை அற்புதமாய் எண்ணிக்கொள்வோம். தியானத்தில் குறியாயிருந்து ஒழுங்கான பயிற்சி மூலம் மதிமயக்கத்தை போக்கிக் கொள்ளலாம். எதையும் தள்ளி போடுதல், எவ்வித காரணமின்றி காலம் தாழ்த்துதல் இவை சோம்பலால் வருபவை. யோக பயிற்சிக்கு சோம்பல் ஒரு தடை. மனம் குவையாதிருத்தல், தன்னை வியத்தல், பயம், அக்கறையின்மை இவற்றால் ஏற்படுகிற நிலை இது. பணிவு, ஈடுபாடு, சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுவிட்டால் இத்தடை நீங்கிவிடும். பெற்ற நிலையிலிருந்து வழுவுதல், துன்பம், திருப்தி, முயற்சியின்மை இவை காரணமாய் அடைந்த ஒன்றை இழுக்கும்படியாகிவிடும். ஒரு நிலையை அடைவதற்கு துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும். துன்பத்தையே எண்ணியிருந்தால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. இது போதும் என்று திருப்திப்பட்டு கொள்வதும் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவாது. மேன்மேலும் உயர வேண்டும் என்று எண்ணத்துடன் தொடர்ந்து முயல வேண்டும். தம்முடைய நிலையிலிருந்து மேலும் உயராதவரால் தாம் இருக்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நதி ஒரே நேர்கோட்டில் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. வாழ்க்கை எல்லா நாளிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஓட்டத்தைப் போலவே தேக்கமும் எழுச்சியைப் போலவே வீழ்ச்சியும் இயல்பானதுதான். எல்லா வகை முன்னேற்றங்களிலும் இது காணக்கூடியதே.